நிறைய பேரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் ஏழையா இருக்கேன், நான் ஏழையாவே இருந்துடணுமா, என்னால் பணக்காரர் ஆக முடியாதா அப்படின்ற தாட் வந்து எல்லாரோட மனசுலையும், ஏழையா இருக்கக்கூடிய மக்கள் மனசுல இருக்கு. ஒருவர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பின்பற்றணும்? உங்களோட எண்ணங்கள், உங்களோட செயல், நேர்கொண்ட பார்வை ஒரே பாதையாக நீங்கள் போனீங்கன்னா, பையனுக்கு இப்போ நீங்கள் 20 வயசில் 10 வயசு நீங்கள் சொல்லிக் கொடுக்க 40 வயசில் அவன் நல்லதை நீங்கள் விதைக்க வந்து 100% உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக வரவன்ட்ட இல்லைன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க வந்து நீங்கள் பிக் ஷாட்டில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம், மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம், ஆட்டோ ஓட்டுறவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இறைவன் பாதையில் செல்வோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. தினம் அற்புதமான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல தகவல்கள் மக்களுக்கு நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில நிறைய பேரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் ஏழையா இருக்கேன், நான் ஏழையாவே இருந்துடணுமா, என்னால் பணக்காரர் ஆக முடியாதா அப்படின்ற தாட் வந்து எல்லாரோட மனசுலையும், ஏழையா இருக்கக்கூடிய மக்கள் மனசுல இருக்கு. ஒருவர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பின்பற்றணும்? நல்லா கேட்டீங்க. எல்லார் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஆசை கண்டிப்பா, நிச்சயமா எல்லார் மனசுல இருக்கு. போதும் அப்படின்னு சொல்ற ஒரே விஷயம் நம்ம மனுஷன் வந்து சாப்பாடு மட்டும்தான். போதும் அப்படின்ற வார்த்தை. அது தவிர்த்து பதவியானாலும் சரி, பொண்ணானாலும் சரி, மண்ணானாலும் சரி, இடமானாலும் சரி, துணியானாலும் சரி, போதுன்ற வார்த்தை நிப்பாட்டுறதே கிடையாது. சாப்பாடு மட்டும்தான் போதுன்ற வார்த்தை. அந்த மாதிரி ஒரு பையை ரொப்பி கொடுத்து தான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இது இவ்வளோ தான் நீ ஜீர்ணிச்சிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் ஆசைகள் பலவிதமான இருக்குது, யோசனைகள் அதுக்கும் பலவிதமான இருக்குது. மலையை புடஞ்சிடலாம், அது இது செஞ்சிடலாம், அது இது பண்ணிடலாம், அது இது பண்ணிடலான்ற யோசனை எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லார் மனசில் ஒரு ஆசை இருக்குமா, நான் வந்து பென்ஸ் காரில் போகணும், நான் பிஎம்டபிள்யூவில் போகணும், நான் ஃப்ளாட் வாங்கணும், நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும், எங்கள் அம்மா கடைசி காலத்தில் நான் சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும், என் ஒய்ஃபை நான் பசங்களை பெருசாக கான்வெண்ட்டில் படிக்க வைக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, தப்பே இல்லை. ஏன்னா செடி நீங்கள் ஆலமரமாக இருந்தாலும் சரி, அரச மரமாக இருந்தாலும் சரி, வைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன குச்சியாக தான் இருக்கும். வருஷம் ஆக தான் அது மரமாக தெரியும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் விதைக்கும் போது, சின்னதாக இருக்கும் போதே அந்த மெயின் செட்டில் தான் நீங்கள் வளரணுமே. உங்கள் புள்ளியை நீங்கள் வளர்க்கும் போது அந்த மெயின் செட்டில் தான் வளர்க்கணுமே. என்னன்னு, தம்பி நீ இப்போ ஓட ஆரம்பித்ததான் நீ ஒரு கட்டத்தில் உட்காரும் போது உன் கீழே 10 பேர் வேலை செய்வான். ஆனால் நீ இப்போவே நீ உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு விளையாடிட்டு வாழ்க்கை விளையாட்டாக எடுத்துக்கிட்டேன்னா நீ 10 பேர் கீழே நீ வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு யார் உங்களோட குழந்தைங்கள மனசிலே நீங்கள் விதைக்கணும். அதை இந்த விதையை தான் விதைக்கணும். தம்பி நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீ கஷ்டப்படாத, நான் ஒருத்தர் போய் டிராபிட்டோ பைக் ஓட்டுற மாதிரி நீ ஓட்டாத, நான் ஆட்டோ ஓட்டுற மாதிரி நீ ஆட்டோ ஓட்டாத, நான் ஒரு பில்டிங் வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யாத, நான் பட்ட கஷ்டத்தை நீ பெற வேண்டாம். அதுக்கு நீ செய்யணுன்னா கரெக்டான லைஃபை இப்போதேருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஸ்கூல் லைஃப்பில் என்ன சொல்லுவாங்க, 6ல் வளைஞ்சதான் 60ல் வளையும், 6லே வளையனா 60ல் எப்படி வளையும்? அப்போது நம்ம ஒரு ஆளாகணும்னா என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து நம்ம குடும்பத்துலேருந்தே நம்ம முதல்ல அதை மாற்றணும் இல்லையா? அப்போ பசங்களை வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணும், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும், பசங்களுக்கு புரிய வைக்கணும். பணம்னா என்ன, கடன் வாங்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தன் பதவி ஆசைக்கூடாது, ஒருத்தன் சொத்து ஆசைப்படக்கூடாது, நீயா முயற்சி பண்ணி சம்பாரித்து வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அந்த சொல்லணும். அந்த சம்பாதிக்கிற காசை எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தணும், பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே கொடுக்கணும், எங்கே எடுக்கணும், எதில் போடணும், எதில் பிஸ்னஸ் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க பசங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன். ஒரு 22 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 1000 ரூபா வச்சா டக்குன்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சிருவான். இதே நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம 1000 ரூபா கொடுத்து பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்டு காலி பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு அதை மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு 10,000 ரூபா கற்றுக் கொடுத்தா அந்த 10,000 3 நாளில் 20,000 ரூபா கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவனை டேலண்ட் ஆக்கி வைக்கணும். அது யார் முடிப்பான்? அதுக்குன்னு கிளாஸ் இருக்கா? கிடையாது. கோச்சிங் இருக்கா? கிடையாது. யார் கொடுக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிற அப்பா அம்மா தான் பிள்ளைங்களை டியூன் பண்ணி வைக்கணும். இது பண்ணுங்க, இது செய்யுங்க, அது பண்ணுங்கன்னு. இப்போ நீங்கள் பண்ண அவனுக்கு ஒரு 45-50 வயசில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு யோகக்காரனாகவும் ஒரு ஃப்ளாட்டு, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பங்களா, ஒரு லைஃபு, லக்ஸரி லைஃப்பில் வந்துடுவான். நீங்கள் கடன் வாங்க வேணாம், எங்கேயும் வட்டிக்கு வாங்க வேணாம், அப்போ சொத்து வேணாம்,
என் மாமியார் சொத்து வேணாம், எவன் காசும் வேணாம், எவன் பதவி, எவன் பொருள், எவன் நகை நட்ட வேணாம். உன்னோட மோட்டிவேஷனே உன் லைஃப்பை தூக்கிட்டு போய்டும். சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா? சரி, மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, ஆனால் இதுதான் உண்மை. உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட எண்ணங்கள், உங்களோட செயல், நேர்கொண்ட பார்வை ஒரே பாதையாக நீங்கள் போனீங்கன்னா, பையனுக்கு இப்போ நீங்கள் 20 வயசில் 10 வயசில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க 40 வயசில் அவன் பென்சில் போவான், இண்டிவிஜுவல் வீடு வச்சுருப்பான், ஃப்ளாட் வச்சுருப்பான். அப்போ பணக்காரன் தானே, யோகாக்காரன் தானே, வந்துருச்சா கேட்டது எல்லாமே. அப்புறம் என்ன கஷ்டம், ஏன் கடன் வாங்கணும்? ஆனால் நீயே முதல்ல சரியில்லாமல், நீயே சொந்த காலில் நிற்காம, நீயே மாமியார் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு, நம்மளே அப்பா அம்மா வச்சுருக்க சொத்தில் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்தா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? டோட்டலாக ஜீரோவாக நிற்கும். 25 வயசில் 50,000 கொடுத்தீங்கன்னா இன்னும் 50,000 கடன் வாங்கி 1 லட்ச ரூபா குடிச்சிட்டு வந்து உட்காந்துருவான். இப்போ அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தும் அனுபவிக்காதவங்களும் இருக்காங்க. சில பேர் பணமே இல்லாமல் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கவங்களும் இந்த தருணத்தில் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம லைஃப்பில் எல்லாமே கிடைக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இதுதான் கான்செப்ட். ஸ்டார்டிங்லேருந்தே லைஃப்பில் பசங்களை கரெக்டாக கொண்டு வரணும். இல்லை பசங்களை விட்டுருங்க. இப்போ மிடில் நம்ம இருக்கோமா, நம்மளுக்குள்ளே ஒரு கட்டம் வச்சுக்கணும். அந்த கட்டம்னா சர்க்கிள். இதுதான் பேசணும், இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் செலவு பண்ணணும், இந்த காசை இப்படி தான் வச்சுக்கணும், எங்கே வேஸ்ட் பண்ணணும், எங்கே பயன்படுத்தணும், நல்லவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல விஷயம் பண்ணணும். ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணலாம், ஒரு அன்னதானம் பண்ணலாம், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ நல்லதை நீங்கள் விதைக்க வந்து 100% உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். 100 ரூபாய் என் கையில் இருக்குது. ஒருத்தவங்க என்கிட்ட யாசங்க கேட்குறாங்க. நான் அந்த 100 ரூபாய் வந்து மாற்றாமல், இருக்கிறதே 100 ரூபா தான், இதை நான் வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு எனக்கு செலவாயிடும், நான் மாற்ற மாட்டேன், காசு இல்லாமல் நான் அனுப்பிச்சிடுவேன். அந்த 100 ரூபாவாக தான் இருக்கும். அதே 100 ரூபாவை நான் மாற்றிட்டு 20 ரூபா எடுத்து நான் ஏசக வாங்குறவங்கிட்ட கொடுத்துட்டு மீதி 80 நான் பர்ஸில் வச்சுனா நாளைக்கு இறைவன் எனக்கு 200 ரூபா கொடுப்பான். இது ஒரு 80, அது ஒரு 200, 280 ரூபா. ஸோ இன்க்ரீஸ் எனக்கு 180 ரூபா ஏறிடுச்சு. இதுக்கு என்ன, நம்ம செஞ்ச அந்த ஒரு தானம் தான். அப்போ அந்த தானம் தான் நம்மளை வாழ்க்கையில் கொண்டு போகும். அதே மாதிரி தான் நம்மளோட சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையில் உயர்த்தும். எண்ணம் தான் வாழ்க்கையில் உயர்த்தும். முயற்சி தான் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த சொத்து, பத்து, பதவி இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னொருத்தருக்கு அப்பா அம்மா சொத்து நிரந்தரம் கிடையாது. நம்மளுக்கானது இருக்கணும். பதவி நிரந்தரம் கிடையாது. போஸ்டிங் நிரந்தரம் இல்லை. இப்போ ஹெட்மாஸ்டராகவே சாக போகிறான். இல்லை ஒரு பதவியில் இருக்காங்கன்னா சூப்பர், அந்த பதவியிலவே இருக்க போகிறாங்க. இல்லையே, பதவி இறங்கிறான், அந்த பதவிக்கு இன்னொருத்தன் வந்துடுவான். ஆனால் நீங்கள் கொண்டு போகிறீங்க பாருங்கள், உங்கள் செயல் நேர்கொண்ட ஒரே விஷயத்த பண்ணணும், இதுதான் செய்யணும், இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் செலவு பண்ணணும், காசை மதிக்க தெரிஞ்சிருக்கணும், 4 பேருக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு வரவன்ட்டேன், இல்லைன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாமா. இறைவன் என்ன சொல்கிறேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ 4 பேருக்கு கொடுக்குறியா? இதுதான் கேள்வி. நான் நீயே வச்சுக்கிட்டேன்னா அப்போ நீ வச்சு என்ன பண்ண போகிறேன்? திருப்பி கொடுத்துரு, முடிஞ்சிச்சா? இவ்வளோதான். ஸோ உனக்கு கொடுக்க நீ கொடு. நீ அதை மாற்றி கொடுக்க டபுள் ட்ரிபிள் ஆகும், 4 ஆகும், 4 5 ஆகிடும், வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நான் சொன்னது வந்து நீங்கள் பிக் ஷாட்டில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம், மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம், ஆட்டோ ஓட்டுறவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். 500 ரூபா சம்பாரிச்சோமா 10 ரூபா தானம் பண்ணலாம், தப்பே இல்லை. என்ன ஆகிடுப்போகுது? நீ கோயிலுன்னு கூட போட வேணாம், அது வேஸ்ட்டாக தான் போகும். சாப்பாடு இல்லாத வாங்கி கொடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக நீங்கள் தானம் பண்ணுறது, 4 பேருக்கு துணி எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, உங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது, பாசிட்டிவாக வச்சுக்கிறது, உங்களை எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக வைக்க உங்களுக்குன்னு ஒரு கிரேட், இறைவன் உங்களுக்கானது பெருசாக ஒரு பொக்கிஷத்தை கண்டிப்பாக கொடுப்பான். அதை விட்டுட்டு ஒன்னொருத்த வந்து பிடுங்குறது, பொய் சொல்கிறது, ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, திட்டுத்தனம் பண்ணுறது, கோல் மேலே பண்ணுறதெல்லாம் தான் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, உங்களுக்கானது உங்களுக்கு வரும். அது வேறு தயவுசெஞ்சு வெயிட் பண்ணி நிறுத்தி நிதானமாக கரெக்டாக கோல் அடித்து அந்த சான்ஸ் வரும்போது ஜாக்பாட் அடிச்சிங்கன்னா எல்லா யோகமும் உங்களை தேடி வரும். எந்த யோகத்தை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்குன்னு நம்ம யோகம் வரும்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்த மட்டும் யோகம் வந்துடாது. அதுக்கான முயற்சியும் நீங்கள் செய்யணும். ஸோ நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா பாதி முயற்சி இருக்கணும், பாதி இறைவனோட ஆற்றல் இருக்கணும், இறைவனோட அருள் இருக்கணும். இறைவனோட அருள் இல்லைன்னா இங்கே ஒரு குச்சி கூட அசையாது. ஸோ சொல்ல வர கருத்து தான், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, இறைவன் பாதையில் செல்லுங்கள். நிச்சயமா குருஜி, ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. ஒருத்தர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா விதை எப்போ போடணும், அது வந்து விருட்சமாக பெரிய மரமாக வந்து நிற்கும் அப்படின்றத ரொம்ப அருமையாக எளிமையாக சொன்னதற்கு நன்றி. இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி. நன்றிம்மா.